சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ அனைவருக்கும் வணக்கம்ப்பா, காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி சம்மந்தமாக நம்ம பார்த்துருப்போம். மொத்தம் 3 வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 65 சம் வரைக்கும் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா குரூப்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஒரு முறை நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி. கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் வந்து நம்ம லைவ் கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் பண்ணிக்க 3 நாளைக்கு 75 கொஸ்டின் கிட்ட கொடுக்க போகிறோம். இதுதான் பிளான். வந்து கூட்டு வட்டி அப்படின்னு எடுத்தோன்னா சில பேருக்கு கஷ்டம்னு தோணும். பட் பார்ப்போம் கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிறது இந்த லைவ் மூலமாக தெரிஞ்சிடும். ஆனால் கண்டிப்பாக 100% தனி வட்டியை விட கூட்டு வட்டி ஈஸிங்கிறது இந்த லைவ் மூலமாக கண்டிப்பாக புரியும். இந்த லைவில் ஒரு 25 கொஸ்டின் என்னென்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் வந்துடட்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வர்றவங்க அப்படி லைவில் ஜாயின் பண்ணிக்கிறட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்த்துருவோமா? ரைட், என்னை விட நீங்கள் தான் ஆவலாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு சம் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஸோ ஒரு கணக்கு வாசிக்கும் போதே ஃபஸ்ட்டு இது தனி வட்டியாக கூட்டு வட்டியாங்கிறத நம்ம முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப ஈஸி. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டைம் நல்லா எடுத்துக்காங்க, ஆன்சர் எப்படியாவது பண்ணிடுங்க. $3200 2.5% 2.5. அவசரத்தில் 25%ன்னு பார்த்துடக்கூடாது. ஒரு புள்ளி இருக்கும். நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாணித்தாள்னால அந்த புள்ளி வந்து ஒரு சில பேருக்கு தெரியாதுனால புள்ளி இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும். 2.5% எத்தனை வருஷம்னு பார்க்கணும். 2 ஆண்டுகள். ரைட், ஸோ ஆன்சர் பார்த்துருமா? ஸோ கூட்டு வட்டிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அடித்து போடுறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். 162 தான் ஃபஸ்ட்டு கணக்கே. வந்து நிறையா பேர் ஆன்சர் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிற போது ரொம்ப ஈஸியான கணக்கும் கூட, ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்கு. 162 அதோடைய ஸ்டெப்பை பாருங்கள். இது ரெண்டுமே இருக்குது. இது ஃபார்முலா வச்சு பண்ணுறது, இது மாற்று முறை. ஒரு ஷார்ட்டானது. நம்ம பொதுவாக ஃபார்முலா வச்சு செய்கிறதும் அந்த மாற்று முறை. என்ன ஃபார்முலா இல்லாமல் பார்த்தா அதுக்கு பேர் மாற்று முறை, அவ்வளோதான். ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து எப்போனா எக்ஸாமில் கூட்டு வட்டியில் வந்து சம்மும் கேட்பாங்க, ஃபார்முலாவும் கேட்பாங்க. ஒரு சில நேரம் அது கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அதை பார்த்துக்கிறது நல்லது. ரைட், பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அழகாக அந்த 3200 இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுட்டு 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள்னால் 2 முறை எழுதணும். 3 ஆண்டுகள்னால் 3 முறை எழுதணும். அவ்வளோதான். எத்தனை பர்சன்டேஜ்? 2.5%. அப்போ 2.5%னா பை 100 2.5%. அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே 100 இருக்குல்ல, அதை மேலே வந்து கூட்டிக்கணும். அதனால தான் 102.5/100 102.5/100. அவ்வளோதான். கீழே இப்போ 50 இருக்குன்னா மேலே 50 கூட்டிக்கணும். கீழே 100 இருந்தால் மேலே 100 கூட்டிக்கணும். அவ்வளோதான். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் வரும், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு வரும்போது நம்ம அந்த பாதி இதெல்லாம் இது வரும். அதனால் இந்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ முழு ஆண்டுன்னு வந்திருக்கு. அப்போ 2/100 இருக்குது பார்த்தீங்களா? அது இப்போ பின்னமாக இருந்தாலும் நம்ம அடித்து போட முடியாது. இல்லாட்டி அடித்து போட்டு சுருக்கிக்கலாம். ரைட், 100 கூட்டிக்கணும். கீழே 100 இருந்தால் மேலே 100 கூட்டிக்கிறோம். 2 முறை எழுதுகிறோம், அடித்து போடணும். அவ்வளோதான். அடித்து போட்டால் ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்தடுத்த கணக்குகளை பார்க்கும்போது தெரியும். இந்த ஃபஸ்ட் கணக்கை விட அடுத்த கணக்கு. அடுத்து பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் அசல் 1000 கொடுத்துட்டாங்க. அசல் 10% கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை என்ன? அப்போ இப்போ உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிருக்கும். ஆன்சரை கண்டுபிடிங்க. அடித்து போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்.
அவங்க கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, மொத்த தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களாங்கிறதையும் பார்க்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கூட்டு வட்டியும் கேட்குறாங்க. அதாவது வட்டி மட்டும் எவ்வளவு, தொகை எவ்வளவு, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகே, 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்னு 3 முறை எழுதிட்டேன் சார். எழுதுறதுக்கு பழகிட்டே ரொம்ப ஈஸி. 10% ஆண்டு வட்டியா, அப்போ 110/100 3 முறை எழுதணும். 110/100 110/100 110 அப்படி எழுதிட்டு அதை ஃபுல்லாக அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்ன வரும், வட்டி மட்டும் முதல் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறது மொத்த தொகை தான் கண்டுபிடிப்பீங்க. அந்த மொத்த தொகை அதோட அசலை கழிச்சா தான் வட்டி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகையை கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் மொத்த தொகை இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து தான் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க, அடுத்து கூட்டு வட்டியை அது மாற்றி கொடுத்துருப்பாங்க, அப்படி கூட சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்துருமா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நேரம் முடிச்சிருப்பீங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்துருமா, ஏ தான் ஆன்சர். 1331 ரூபா வரும். 331ங்கிறது கூட்டு வட்டி. ரைட்டு, அடுத்து ஏன்னா கழிக்கிறோம்ல, 1000 ரூபா கழிச்சா அவ்வளோதானே. ரைட்டு, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், இதை பாருங்கள், 110/100 110/100 110/100 அப்படியே வந்தால் அப்படியே சூப்பராக அடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கண்டுபிடிச்சதுலேருந்து 1000 ரூபா கழிச்சா தனி அந்த கூட்டு வட்டி கிடைக்க போகுது. ரைட்டு, வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் கொடுப்பேன், அந்த குரூப்பில் கொடுப்பேன் இன்றைக்கி, அதையும் பார்த்துக்காங்க. கொஷின் நம்பர் 3, ஆண்டுக்கு ஒரு முறை. ரைட்டு, வருஷம்னு கண்டுபிடிச்சிட்டோம். வட்டி கணக்கு மொழி 20,000க்கு 10% 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் என்ன. 4 ஆண்டுகள்னால் என்ன, 4 முறை எழுதணும். அதை முதல் மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. அப்போ 110/100 அப்படின்னு 4 தடவை எழுதணும். எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பார்ப்போம். நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், கணக்கை வாசித்து 4 முறை எழுதுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அடித்து மட்டும் போட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க, அதை செஞ்சாலே போதும். கூட்டு வட்டினாலே 2 வருஷம்னா 2 முறை, 3 வருஷம்னா 3 முறை, 4 வருஷம் 4 முறை, 4 இந்த எல்லா மெத்தடும் பார்த்துட்டிங்க. அடுத்து வேறு மெத்தடில் வரும், ஆன்சரை கண்டுபிடிங்க இதுக்கு. ஆன்சர் பக்கத்தில் இருக்கிறனால அவசரம் இல்லாமல் அடித்து போடுங்க. ஓகே, ஆன்சர் 9282 9282 சாரி 9282. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்களா, 4 முறை அடித்து போட்டாங்க. கிடச்சது 29,000 ரூபா. அதில் நம்ம கேட்டது கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதை கழிச்சிட்டு தான் நம்ம போடணும். எது கேட்டிருக்காங்களோ அதுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. பட் அதே கான்செப்ட் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா 5,000 ரூபா அசல், வட்டி 4%, 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. இப்போ தான் இதை நீங்கள் கண்டுபிடிங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அரையாண்டுக்கு ஒரு முறை
ரைட். ஆன்சர் எப்படியும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டிருப்பீங்க. உண்மையாகவே சார் டக்குன்னு அரையாண்டுங்க ஸ்ட்ரக் ஆகிட்டோம் சார். ஆல்ரெடி ப்ரிப்பேர் கூட பண்ணியிருப்பீங்க, ஏதோ டக்குன்னு கூட ஒரு செகண்ட் உங்களுக்கு மறந்துருக்கலாம். ஞாபகப்படுத்தி விடுறேன், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்க்குறது எக்ஸாம் ஆளுக்கு மறக்காது. 306.4 இதுதான் ஆன்சர், 306.4. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அரையாண்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1.5 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்காங்கவே. இப்போ ஒரு வருஷம்னா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 5000 வாங்கிட்டேன். நீங்கள் என்கிட்ட வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி வாங்க வரீங்க. என்ன பண்ணுவீங்க? அரையாண்டுக்கு ஒரு முறைனா எத்தனை முறை வருவீங்க? 1.5 வருஷம்னா என்கிட்ட 3 முறை வருவீங்க. ஆமாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் வட்டி கொட்டணும். ஆண்டுக்கு ஒரு முறைனா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவீங்க. புரியுது? உங்களுக்கு வட்டி வாங்க வருவீங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா மொத்தம் 1.5 வருஷம்னா அப்போ 1.5 வருஷங்கிறது 3 முறை என்கிட்ட வாங்குவீங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம 3 முறை எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எண் 3 அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். காலாண்டுன்னு வச்சுக்காங்கவே, என்ன பண்ணியிருப்பீங்க? 4 2 6 முறை வருவீங்க என்கிட்ட வட்டி வாங்க. காலாண்டுனா ஒரு வருஷத்துக்கு 4 இருக்குது, அரை வருஷத்துக்கு 2 இருக்குது. அப்போ 6 முறை என்கிட்ட வட்டி வாங்க வருவீங்க. அப்போ 6 முறை எழுதணும், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப போக மாட்டாங்க. மேக்ஸிமம் அரையாண்டு இது மாதிரி தான் கேட்குறாங்க. எது கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம், கான்செப்ட் தெரிஞ்சால் ஓகே. அப்போ நம்ம 3 முறை எழுதணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரையாண்டு அப்படின்னு கொடுத்தனால இப்போ என்கிட்ட வரீங்கன்னா 4%ங்கிறது ஆண்டு வட்டி வீதம். ஒரு வருஷத்துக்கு 4%னா அரையாண்டுனா 2% தானே. அங்கேயும் நம்ம கவனிக்கணும். அதாவது இங்கே எப்படி கவனிக்கிறோமோ இங்கேயும் கவனிக்கணும். காலாண்டுக்குன்னா 1%, அரையாண்டுக்குன்னா 2 கொடுத்துருக்குற பர்சன்டேஜில் பார்க்கணும், பாதி. அப்போ 2/100னா ஸோ பாருங்கள், அடித்து போட்டால் 1/50. அப்போ மேலே கீழே 50 இருக்குன்னா மேலே கூட்டிக்கணும்னு சொன்னேன்ல. 51/50 எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துருவோமா? பாருங்கள், 51/50 51/50 51/50. ஏன்னா டேரெக்டாக இப்போ 51/50 காமிச்சா உங்களுக்கு புரியாது. 2/100 தான் அடித்து போட்டு 1/50 ஆச்சு. கீழே 50 இருந்தால் மேலே கூட்டிக்கணும். அப்போ 51/50 இப்படி தான் அந்த இது உருவாச்சு அரையாண்டு. ஸோ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், ஓகே. இன்னும் 2-3 கணக்கு பார்த்தா புரிஞ்சிடும். அடுத்த சம் பாருங்கள். அசல் 10,000, வட்டி 8%. இப்போ பாருங்கள், 2.25 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 3/4 2 3/4 2.25 வருஷம் கொடுத்துருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு? 4 காலாண்டு. இப்போ இன்னொரு 4 காலாண்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கா கொடுத்துருக்காங்க 3. இப்போ 8 3 11 முறை. பொதுவாக இது என்னது 11 முறை போட்டு இதை கணக்கிட்டால் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ காலாண்டுக்கு ஒரு முறைனால 8% எப்படி எடுத்துக்கணும்? ஆண்டு வட்டி வீதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2% எடுத்துக்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? 2% எடுத்துக்கணும். இப்போ கணக்கிட்டு பாருங்கள், டக்குன்னு பண்ணிடுவீங்க. ஐடியாவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ஓகே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. ஒரு மார்னிங் வந்து ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் தான் நானே சொல்லிட்டேன். சார் 11 முறை எப்படி சார் போட்டு பண்ண முடியும்? சிரமம் இருக்குது. பட் இது ரொம்ப டெப்த்தாக இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஸ்கூல் புக்கில் இந்த ஒரு கணக்கு தான் இருக்குது இந்த காலாண்டுக்குன்னு வச்சு. அதனால் ஓகே, இதையும் பார்த்து வச்சுக்காங்களே. இதே கணக்கு சேமாக வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம்ல, அப்படி கூட பாருங்கள், அவ்வளோதானே. ஆன்சர் பார்த்துருவோம். ஏன்னா நீங்கள் அடித்து போடுறதுக்கு இது எப்படி ஒரு காமனராக ஆயிரும் போல இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் சம்திங்கில் இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். 23 63. நான் அடுத்த சம் பார்ப்போம். இந்த ஒரு சம் தான் இப்படி இருக்கும், மிச்ச சம்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக கொடுக்குறேன், அதில் பார்த்துக்காங்க. இந்த ஒரு சம் மட்டும், இந்த 5வது சம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் மெதுவாக பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்காங்க. அடுத்தடுத்த சம் பார்ப்போம். ஏன்னா ஒரு சம் கஷ்டங்கிறனால உடனே மனசை விட்டுருவீங்க சில நேரம். அவங்க ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க எக்ஸாம் ஹாலில். அவ்வளோ ஈஸியான சம்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது. அதனால் எப்பயுமே ஏதாவது ஒரு சாப்டரில் ஒரு சம் தெரிலங்கிறக்காக மனசை விட்டுறக்கூடாது. அதை தவிர மிச்சது எல்லாம் ஈஸி. ஸோ அதனால தான் அந்த சம்மை அப்புறம் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டேன். ரைட், ஓகே. அடுத்து 4000க்கு 10% ஆண்டு வட்டியில்
ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிச்சிருவீங்க. 2.5 வருஷம். சேம் கான்செப்ட் தான். நீங்கள் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். %10 ஒரு வருஷத்துக்கு 10/100 போட்டுக்காங்க. அடுத்து அதை அடித்து போட்டால் 11/10 இருக்குமா? அடுத்தும் என்னது 11/10 தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், அரையாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுன்னு கொடுக்கும்போது அங்கே 10% 5ஆக மாறணும். அப்போ 5/100 அப்படின்னு வரணும். 4×5 5, 2×5 அப்போ 1/20. அப்போ 21/20. அவ்வளோதான். இப்படி போட்டு அடித்து செஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு 2.5 வருஷத்துக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு 11/10, 11/10. அந்த அரை வருஷத்துக்கு 21/20. அவ்வளோதான். அது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, அந்த வட்டி தான், அந்த பர்சன்டேஜ் தான். எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க, ஒரு வேல்யூ எழுதும்போது இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா, இப்போ 1/10 தான் நம்ம பார்த்தோம். 1/10 போட்டோன்னா கீழே இருக்கிற வேல்யூ மேலே ஆட் பண்ணிக்கணும். அது கீழே 10 இருக்கட்டும், 25 இருக்கட்டும். இப்போ நாளைக்கு 1/25 வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? மேலேயும் கீழே ஆட் பண்ண எவ்வளவு? 26/25. இப்போ 2/30 வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? 32/30. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். 50 வந்தால் தான் இப்படி, 100 வந்தால் தான் இப்படி, அப்படிலாம் கிடையாது. ஸோ ஓகே, ஆன்சர் பார்த்துருவாங்க. ஆன்சர் பார்த்துருவோம். $1082. நீங்கள் நினைப்பீங்க மனசில், சார் பேசாமல் கணக்கையோடு நடத்தி விட்டு வேலையை முடிச்சு விட்டுலாமே சார், அப்படியே பார்த்துடலாம் சார் நினைப்பீங்க. அப்படி தான் இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு கணக்கை நம்மளால் முடியுதா, பக்கத்தில் நம்மளால் முடியுதா, நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா? ஏன்னா கான்செப்ட் தெரியும் நிறையா பேருக்கு, எக்ஸாம் இல்லை. நிறைய பேர் எக்ஸாம் இல்லை, அந்த கலப்பு பின்ன அடிக்க தெரியாமல், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பெருக்க தெரியாமல், அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. கான்செப்ட்லாம் தெரிஞ்சிடும். அதனால் எப்பயுமே அந்த பழக்கம் இருக்கணும். டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்சர் பிடிக்கணும். அதுதான் மேட்ரு. ரைட், 1082. ஓகேப்பா. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இருக்கும். 11/10, 11/10, 21/20. ஸோ ஓகே, பிடிஎஃப்பில் பார்த்துக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. 8000 இப்போ பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கே கணக்கு வாசிக்கணும்னு கூட தோணலை. 8000 10% கூட்டு வட்டிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஓராண்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி. ரைட், இங்கே அரையாண்டுன்னு வந்துட்டாலே முடிஞ்சு வச்சு. ஒரு வருஷத்தில் அரையாண்டுனா அப்போ 2 முறை இதில் போடணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் கணக்கிடுங்க. பொதுவாக நம்பர்ஸ் எல்லாம் 00 இருக்கிறனால ஈஸியாக அடித்து போட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் சீக்கிரம் அடித்து போட்டுடணும். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பர்சன்டேஜை பாதியா, ஓராண்டுக்கு 10%, அரையாண்டுக்கு ஒரு முறைனா அப்போ கண்டிப்பாக 5/100. 5/100னா 1/20. ஷார்ட்கட்டு ஒன்று இருக்கும், இப்படினாலே மனப்பாடம் பண்ணிக்காங்கன்னு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கான்செப்டாக தெரிஞ்சுக்கிட்டு 21/20 2 முறை போடணும் அப்படின்னு நீங்கள் இது கான்செப்டாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான். எப்படி என்ன கேட்டாலும் எவ்வளோ பர்சன்டேஜ், நாளைக்கு 12%ன்னு கேட்பாங்க, நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ணிட்டு போய் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இதுதான் ஒரிஜினாலிட்டி. என்ன 820. ரைட், அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ₹16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? கொஸ்டின் பார்க்குறதுக்கு என்னடா 9 மாதம் காலாண்டுன்னு ஒரு நல்லா வாசிங்க. கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது. காலாண்டுக்கு வட்டி 20% இருக்கும்போது அப்போ ₹16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டி என்ன? காலாண்டுனா என்ன? 3 மாதம். 9 மாதங்களுக்குன்னா அப்போ 3 முறை. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதை கன்ஃபார்ம் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்போ 3 முறை எழுதணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான்.
ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தெரியும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வருட வட்டி 20% கொடுத்துருக்காங்க. இப்போ காலாண்டுக்குன்னா எவ்வளோ வட்டி? 5%. அதை முதல் கண்டுபிடிக்கணும். அரையாண்டுக்குன்னா 10%ன்னு கண்டுபிடிக்கிறீங்கள, காலாண்டுக்குன்னா எவ்வளவு? 5%. மைண்டு அங்கே வரணும் உங்களுக்கு. அந்த மைண்டு வந்து வேலை பார்க்கணும். இது ஒரு வருஷம், நான் உங்கள்கிட்ட 10,000 கடன் வாங்குகிறேன், 20% மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், காலாண்டுக்கு வட்டி கட்டணும், 3 மாதத்தில் வந்து நிற்கிறீங்க வட்டியை கட்டியான்னு. அப்போ அந்த 5% வட்டி தான் நான் கட்டுவேன். 20% வட்டி உங்கள்கிட்ட கொடுப்பேனா? ஏன் 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டேன், அப்போ 5% வாங்கிக்கிறதா? அப்படி தான் உனக்கு கொடுப்பேன். அதான் 5%. அப்போ 3 முறை எழுதணுமா? அப்போ 105/100, 105/100, 105/100 சுருக்கி கூட எழுதலாம். அது சுருக்கி அடித்து கூட நீங்கள் செய்யலாம். ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஆன்சர் 2522 ரூபா. 2522 ரூபா. ரைட்டாங்க? இந்த பாருங்கள். ஓகேவா? கண்டுபிடிச்ச தொகையை அசலோட கழிக்கணும். அவசரமாக டக்குன்னு ஆப்ஷனை பார்த்துக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னே சில பேர் ஆப்ஷனை பார்த்துறது. இந்த இருக்குது பாருங்கள், 18,522 டக்குன்னு பார்த்துறது. அவங்க கேட்டது வட்டி. வட்டி எப்பயுமே என்ன இருக்கும்? அசலை விட கம்மியாக இருக்கும். அதை முதல் மைண்ட் செட் பண்ணிக்காங்க. ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. குட்டியூண்டு கணக்கு. 2 ஆண்டுக்கு 4% 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. குட்டியூண்டு கணக்கு தான். அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அசல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நீங்கள் நினைப்பீங்க பரவாயில்ல கூட்டு வட்டி இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு. அடித்து போகிறது மட்டும்தான் வேலை. ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? 1875. இதுதான் ஆன்சர். பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாற்று முறைன்னு போட்டிருக்காங்க. கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். அசல்னால் இந்த பக்கம் அசலுங்கிறத வச்சுட்டு அங்கிட்டு மாறும்போது எல்லாமே தலைகீழாக மாறும். அதுதான் கான்செப்ட்டு. பட் இது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். கான்செப்ட் ஒன்று தான். ஏன்னா அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று நீங்கள் மைண்டில் மாற்றிக்கிற வேண்டியதில்லை. பட் இது ஈஸியான மெத்தடு, பார்த்துக்காங்க. அவ்வளோதான். மேலே இருக்கிற வேல்யூ கீழே இருக்குது, அவ்வளோதான். ஒரு 4% இருக்குல்ல, மேலே 100 கீழே 104. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம். அப்போ மேலே 100 கீழே 104. அவ்வளோதான். இது வரைக்கும் கூட்டு வட்டியை காமிக்கும் போது மேலே எழுதணும், அசலை காமிக்கும் போது கீழே எழுதுகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். டக்குன்னு அடித்து போட்டு ஆன்சர் பார்த்துடணும். ரைட், புரிஞ்சிருச்சாங்க? ரைட். அப்போ நீங்களே ஒரு இதை பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் 3 வருஷம் டேஸ் என்ற அசலானது 2662 தொகையாக மாறுகிறது. இவங்க என்ன கேட்குறாங்க? டேஷ் அசல் தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த கான்செப்டில் செஞ்சு பாருங்கள். 3 முறைன்னு வந்துருச்சு, 10%ன்னு வந்துருச்சு. எப்படி எழுதுவீங்க? 100/110 அப்படி தானே எழுதுவீங்க? ஆமாம், 3 முறை எழுதணும். இங்கிட்ட ஒரு முறை, இங்கிட்ட ஒரு முறை, 3 முறை எழுதி அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். டக்கு 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 டக்குன்னு எழுதுங்க. லைவில் வந்து உட்காரும்போது எப்பயுமே பேனா பேப்பர்லாம் வச்சுக்காங்க. டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணணும். நல்லா தெளிவாக ஒரு நோட்டு மாதிரி போட்டுக்காங்க. டக்கு டக்குன்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறோம்னா ஓரமாக எழுதி வச்சுட்டே வாங்க. ஏன்னா 20 கணக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆன்சர் பார்த்துருவோம். ₹2000. ஆன்சர் வந்து எவ்வளவு? 2000. 10 கொஸ்டினை கடந்துட்டீங்க கூட்டு வட்டியில். அடுத்தது 11வது கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை என்ன சார்? இது வரைக்கும் ருபீஸ்ன்னு பார்த்தோம். இப்போ மக்கள் தொகைன்னு வந்திருக்குன்னா கான்செப்ட் ஒன்று தான், அதே கான்செப்ட் தான். என்ன இங்கே பணம் வந்து வட்டி போடுது, இங்கே மக்கள் வந்து குட்டி போடுதுங்கிற மாதிரி 2 கான்செப்டும் ஒன்று தான். ஓகே பாருங்கள், மக்கள் தொகை 10% அதிகரிக்கிறது. இங்கே ரொம்ப முக்கியம்ப்பா. இது அதிகரிக்குதா குறையுதான்னு பார்க்கணும். அதிகரிக்கிறது அதேமாதிரி குறையுதுங்கிற வார்த்தையும் சரி. இன்னொன்று தேய்மானம்னு ஒன்று வரும்.
இயந்திரம்னு கொடுத்து இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நமக்கு சேமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது தான், எப்படி கேட்டாலும் அடிக்கலாங்கிற மாதிரி. ஸோ அதிகரிக்கிறதுனா ப்ளஸ்ஸுப்பா, குறைகிறதுனா மைனஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா. தேய்மானம்னாலும் மைனஸ் தான். ரைட். தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன், இந்த பாருங்கள் முன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது முன்னா பின்னான்னு பார்க்கணும். எப்பயுமே அது ஒன்று முக்கியம். அதிகரிக்கிறதான்னு பார்க்கணும், முன்னா பின்னா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பொதுவாக. ரைட். இப்போ பாருங்கள், இது நீங்கள் ஆன்சரு ட்ரை பண்ணுங்கள். சேம் கான்செப்ட் தான். இதை கூட்டு வெட்டியாக மைண்டில் செட் பண்ணிக்காங்க. அந்த இடத்துல மக்கள் தொகைங்கிறத அழிச்சு விட்டு ருபீஸ் மாதிரி போட்டுக்காங்கவே, போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ 3 முறை எழுதணும், 10%. அப்போ அசல் கண்டுபிடிச்சோம் பாருங்களேன், அந்த கான்செப்ட் இது. முன் பாருங்கள், இது முன்னா பின்னான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ 100/110, 100/110, 100/110, அந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு அடித்து போடுறோம். அடித்து போட்டால் ஆன்சர் தெரிஞ்சு போயிடும். ஆன்சர் எவ்வளவு? ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கூடுதலாக 1/2 நிமிஷம் எடுத்தாலும் தப்பு இல்லை. நல்லா ஆன்சர் மட்டும் சூப்பராக பண்ணிடுறோம். ஓகே, ஆன்சர் 20,000 ரூபா. இந்த பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இருக்கிற தொகையை எழுதிட்டு அது முன்னுன்னு கொடுத்துருக்கனால கீழே எழுதியிருக்கோம், பின்னுன்னு கொடுத்தா மேலே எழுதுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அடித்தா ஆன்சர். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சேம் விஷயந்தான். ரைட். அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபார்முலாவே கேட்டுருவாங்க. ஃபார்முலா எப்படி கேட்பாங்கன்னா, முழு ஃபார்முலாவும் கேட்கலாம். இல்லை காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அந்த ஃபார்முலா என்ன, அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அந்த ஃபார்முலா என்னென்னா, இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்து வச்சுக்காங்க. பார்த்து வச்சுட்டு ஈஸி தான். இதுக்கு போடுங்க. அப்போ ஃபார்முலா என்னது இதுக்கு ஆன்சர்? அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எண்ணுங்கிறது ஆண்டு, எண்ணுனா ஆண்டு. அது என்ன, அரையாண்டுக்கு ஒரு முறைனா 2n அப்படின்னு வரும். முக்கால் ஆண்டுக்குன்னா 3nன்னு வரும். காலாண்டுக்கு ஒரு முறைனா 4nன்னு வரும். அதான் வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம காலாண்டுக்கு ஒரு முறைனா அப்போ டி தான் ஆன்சரு. அவ்வளோதான். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட், தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ இந்த கொஸ்டின் மூலமாக பாருங்கள், முழு ஆண்டு, அரையாண்டு, முக்காண்டு, காலாண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து தேய்மான மதிப்பு என்ற சூத்திரத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது. எந்த ஃபார்முலா? அதான் தேய்மானம்னாலே நமக்கு மைனஸ் தான். பார்த்த வேகத்தில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இருக்குது மைனஸ், அவ்வளோதான். அதிகரிக்கிறதுனா ப்ளஸ்ஸுங்க, குறைகிறதுனா மைனஸுங்க. அது எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை பி என்க 6% எதுவுமே கொடுக்கல, அதிகரிக்கிறது. என் ஆண்டுகளுக்கு பின்பு மக்கள் தொகையானது. பாருங்கள், முன்னா பின்னா நம்ம 2 கண்டிஷன் இதில் பார்க்கணும் போல். அதிகரிக்கிறதா குறைகிறதான்னு பார்க்கணும். அதிகரிக்கிறதுனா ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும், குறைகிறதுனா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நம்ம இங்கே என்னது, அதிகரிக்கிறதுன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு, இந்த 2க்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. இந்த 2க்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. அடுத்து முன்னா பின்னான்னு கேட்டிருக்காங்க. பின்பு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர், பின்பு. எப்பயும் போல் P1 + R/100n கூட்டு வெட்டியோடு. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஈஸியாக இருக்குது. ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். 20% ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு முறையில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் எவ்வளோ ஆகும்? 3 வருஷத்தில். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். 3 வருஷத்தில் எவ்வளோ ஆகும்? பேசிக்கான கணக்கு தான். 3 வருஷனாலே 3 முறை எழுதணும். அவங்க அசல் கேட்கல,
அசல் தான் கொடுத்துட்டாங்க, அப்போ மேலே தான் இருக்கணும். அப்போ 120/100ன்னு 3 முறை எழுதுங்க. 3 முறை எழுதி அந்த 1000 பெருக்குங்க, பட்டுன்னு ஆன்சர் அடிச்சுடுவீங்க. கண்டிப்பாக 0வில் தான் வரும் இல்லையா? அப்படிலாம் வராது போல். சரி, ஓகே. அப்போ அடித்து போடுங்க. எல்லாமே 0வில் இருக்கிறனால 0வில் வரும்னு பார்த்தோம். அப்படி நினைக்கக்கூடாது போல், அடித்து போட்டுருங்க. ஆயிரத்தி 1728 பாருங்கள், அதே கான்செப்ட் தான், சேம் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. ஒரு இயந்திரத்தின் விலை, இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, தேய்மானமாக என்னன்னு வரும். ஸோ 16 2/3% தேய்மானம்னு வந்திருக்கு. தேய்மானம்னாலே உங்களுக்கு என்னது, இந்த மைனஸ் கான்செப்ட் வச்சுக்கணும். மைனஸ் கான்செப்ட்னு ஒன்று வச்சுக்கணும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 2 முறை எழுதணும். 2 முறை எழுதணும். பெர்சன்டேஜ் சேம் தான். அது கலப்பிண்டத்தை நார்மல் பிண்டமாக மாற்றிடணும். நார்மலாக மாற்றினீங்கன்னா 16 எவ்வளோ வரும், 48 + 2 50. ஸோ 50/3. ஸோ நார்மலாக மாற்றினீங்கன்னா 50/3 மாற்றிட்டோம். 2 ஆண்டுகள்னா அப்போ 2 முறை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான். மைனஸுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அடித்து போட்டால் ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிங்க. அதே கூட்டு வெட்டி ஃபார்மெட் தான். ஓகே, ஆன்சர் 12500. ஆன்சர் எவ்வளோப்பா, 12500. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது. சேம் அந்த கூட்டு வெட்டி ஃபார்முலா தான். ஏன்னா தேய்மானங்கிறனால இங்கே மைனஸ்னு ஒன்று போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு, உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன சார் கூட்டு வெட்டிங்கிற பேரில் வெறும் தேய்மான கணக்காக வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸு அந்த கான்செப்ட் அடிப்படையில் அதனால் வருது. நீங்கள் கூட்டு வெட்டி மாதிரியே நினச்சிக்கலாம். 25% 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்ன? ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 2 வருஷம் 25%. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் தேய்மானம் அப்படிங்கிறனால பார்த்துக்கணும். போனோட கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்க, அதனால் ஓகே. இது டைரெக்டாக சதவீதமாக கொடுத்துருக்காங்க. தேய்மானம்னா பார்த்துக்காங்க. பணம் பெருகிட்டு போனால் 125/100ன்னு எழுதியிருப்பீங்க. இங்கே தேய்மானம்னா 25 கழிச்சு எழுதணும், 75/100ன்னு வரும். அப்படி பண்ணிங்கன்னா தான் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், ஓகே. ஆன்சர் 9450. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், தெரியும், ஏன்னா மைனஸ்னால. ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஒரு வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு 70,000 ஆக இருந்தது முன். அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு காண்க. நமக்கு குறைகிறதுனால என்னது, அவ்வளோதான். 4% என்ன எடுக்கணும், 96/100ன்னு போட்டுக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு முறை. ஸோ 70,000 × 96/100 × 96/100 அடித்து போடுங்க. நான் பாயிண்ட்டே எடுத்து கொடுத்துட்டேன்.
அடித்து போகிறது மட்டும்தான் உங்கள் கான்செப்ட். உங்கள் மைண்ட்லேயே செட் ஆகிருக்கும். இனி புதுசாக லைவுக்கு வந்தவங்களே பரவாயில்லையே சார், காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு நானும் ஒரு 20-25 கணக்கு கற்றுக்கிட்டேன், இதை வச்சு 100 கணக்கு கூட செய்வேன் போல இருக்குன்னு ஒரு பூஸ்டப்பே உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான். இந்த லேர்னிங்கிறது இதுதான். ஒரு கான்செப்டை மைண்டில் ஏற்றிட்டோம்னா அது காலத்துக்கும் அழியாது. என்ன, அதை அப்பப்போ டச் பண்ணால் தான் மைண்டில் இருக்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். இவ்வளோதான் கான்செப்ட். ஆன்சர் 64,512. 64,512. ஓகே, அந்த மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குறைகிறதுன்னு இருக்குல்ல, கொஸ்டினை மட்டும் நல்லா ரீட் பண்ண பழகிக்காங்க. எப்பேற்பட்ட சமயம் செஞ்சுருவீங்க. இன்னும் 2 சம் தான் இருக்குது. அடுத்தது 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இது 10% குறைகிறது. 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு அதே தான். 10% குறையுதுன்னா இதை நீங்கள் அடித்து போட வேண்டியதே இல்லை, சேம் கான்செப்ட் தான். 10% குறையுதுன்னா என்ன, 90/100. அதை ஒரு ஜீரோவும் ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்கள். 9/10. 9/10ன்னு எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும், அடித்து போடணும். அப்படி அடித்து போட்டிங்கன்னா 1,31,220 வரும். இதுதான் ஆன்சர். கான்செப்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நாளைக்கு வரும்போது சம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு கொண்டு வரேன். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், வளர்ச்சினா ப்ளஸ்ஸு, இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், குன்றினா மைனஸு, மூன்றாவது முறை 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும்னா ப்ளஸ்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு என்னது, வளர்ச்சி. அடுத்து என்னது, மைனஸு. அடுத்து ப்ளஸ்ஸு. இந்த எண்ணி 10,000 இருந்தது எண்ணில் 3 மணி நேரத்திற்கு பிறகு, அப்போ 3 முறை எழுதணும். அதன் எண்ணிக்கையை காண்க. இந்த கணக்கு செய்யுங்க. சேம் மெத்தடு தான். நீங்கள் கூட்டு வட்டி செஞ்சீங்கல்ல, அதே மெத்தடு தான். ப்ளஸ்னால் கூட்டிக்கணும், அது வட்டி இருக்குல்ல, அது வட்டியாக நினச்சிக்காங்க. இது எண்ணு, 3 மணி நேரங்கிறது எண்ணுன்னு நினச்சிக்காங்க, அது அசலாக நினச்சிக்காங்க. அவ்வளோதான். தொகையை எடுத்து எழுதுறீங்க. வளர்ச்சி அப்படின்னா 105/100ன்னு எழுதுவீங்க. 8% குன்றினா அப்போ கழிச்சா எவ்வளவு, 92/100ன்னு எழுதுவீங்க. அடுத்து 10% வளர்ச்சினா அப்போ 10 110/100ன்னு எழுதுவீங்க. இப்போ அடித்து போட்டால் ஆன்சர். அந்த 10,000 இங்கே முன்னாடி வச்சுக்கணும். 10,000 அடித்து போடுங்க. அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எவ்வளவு, இதுதான் 10,626. 10,626. எப்பயுமே அது ரீட் பண்ணணும். வளர்ச்சியா இல்லை குறைவா, அதிகரிக்கிறதா குறைகிறதா. ரைட். அடுத்த கொஸ்டின் 21. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. தற்போதைய மதிப்பு என்ன? எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம். இப்போ 2 வருஷம் எழுதணும். நீங்கள் ஸ்டார்டிங்கை போட்டு வச்சுக்காங்க. குறைகிறது அப்போ 96 அப்படித்தானே வரும். ஓகே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே பாருங்கள். நாலு பை 100 லெஸ் பண்ணி அடித்து போடலாம். 1 25 அப்படின்னு அடித்து போடலாம். அப்போ 26/25. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 4% குறைகிறதுங்கிறாங்க. 4%னா இதில்
மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 சதவீதம் குறையுதுன்னா 96 தானே, அப்போ இங்கே 2 சதவீதம் குறைச்சிடணும். இப்போ 24 வரும். ஏன்னா அதோட பாதி தானே, 24/25 24/25ன்னு வரும். எல்லா கணக்கும் ஒன்று தான். நீங்கள் பெரிய நம்பராக வச்சு இல்லாமல் சின்னதாக வச்சு அடித்தாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஆன்சர் 64,512 வரும். ரைட், எல்லா கான்செப்டும் ஒன்று தான். பெரிய நம்பரை வச்சு செய்யலாம். ஸ்டார்டிங்லேயே அடித்து ஈஸியாக இருக்கா, அடித்து குறைச்சி விட்டுலாம். ரைட்டு. ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு டேஸ் காலங்கள் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு ஏதோ ஒரு வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 2 மாதம்னா 6 2 12. அவ்வளோதான், சிம்பிள் தான். ரீட் பண்ணால் தெரிஞ்சிடும். லாஸ்ட்டு கணக்கா 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. காலம் ட்ரை பண்ணி பாருங்கள், வருஷத்தை கண்டுபிடிங்க. வருஷத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து இந்த லைவ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை மையப்படுத்தி தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாம் இந்த கான்செப்ட் வச்சு என்னென்ன கணக்கு இருக்கோ நான் கொடுத்துட்டோம். ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து டேரெக்டாக ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா இதுலேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல நீங்கள். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து வர லைவில் காலம் கண்டுபிடிக்கிறதும் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதும் மட்டும் தனியாக ஒரு மாடல்ஸ் நிறைய வச்சோம்னா அது ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் 3வது லைவ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரி வச்சோம்னா எல்லா கணக்கையும் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ரைட்டு. ஆன்சர் ஒரு ஆண்டு. ஆன்சர் ஒரு ஆண்டு. ரைட்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24. 13/1/3% அந்த பெர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அதே சேம் கணக்கு தான் இது எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வருஷங்க ரெடி பண்ணல இதை வச்சுருக்கேன். 2 சம் பார்த்துருக்கீங்க. இது நாளைக்கும் திரும்ப கேட்பேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். எதையும் விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சும்மா ஆப்ஷன்லேருந்து வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். டைம் எடுத்துக்காங்க. 3/4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 24 கணக்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? ஒன்றரை வருஷம். ஆன்சர் 1.5 வருஷம். ரைட்டாப்பா? ஓகே முடிஞ்சுப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு வர லைவில் அந்த அசல் தனியாக எடுக்கிறது, இந்த ஆண்டு தனியாக எடுக்கிறது, அந்த வட்டியை தனியாக கண்டுபிடிக்கிறது. இன்றைக்கி கூட அசல் கூட பார்த்துட்டோம். இருந்தாலும் அது சம்மந்தமாக கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போனா தான் அந்த லைவில் நிறையா கற்றுக்குருவீங்க. அதுக்கு அடுத்த லைவ் அடுத்தடுத்த மாடலில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டு ஆல்ப்பா. தேங்க்யூ. அடுத்து நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக தமிழ் ஜிகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நல்லா உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாள் நீங்கள் 25 ஒரு நல்ல ஒரு கணக்கை கற்றுக்கிட்டீங்க. ஒரு மதிப்பெண்ணை உறுதி செஞ்சுட்டீங்க மேக்ஸில். இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு மதிப்பெண்ணை உறுதி செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக கீப் ஆன் டச்லேயே அந்த மேக்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் ஹாலில் அதோடைய ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒர்க் அவுட் பண்ணி நான் நல்லா பண்ணிட்டேன் சார்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.